ஹாய் நண்பா வணக்கம். இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க போகிறது ஒரு 4 விதமாக சொல்லக்கூடிய நேம் தான். இமெயில் ஐடி அல்லது இமெயில் அக்கௌண்ட், ஜிமெயில் ஐடி அல்லது ஜிமெயில் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது தான். நம்ம இமெயில் ஐடின்னு தான் பொதுவாக சொல்லுவோம், இல்லை இமெயில் அக்கௌண்ட் சொல்லுவோம். சில பேர் ஜிமெயில் ஐடி இல்லை ஜிமெயில் அக்கௌண்ட் சொல்லுவாங்க. எல்லாம் ஒன்று தான். ஸோ இதை எப்படி க்ரியேட் பண்ணணுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு இதுக்கு உங்கள் ஃபோனில் கூகுள் உள்ள டச் பண்ணிப்போங்க. குரோம் இல்லை, கூகுள் உள்ளே போயிட்டு ரைட் சைடு மேலே உள்ள லோகோவை டச் பண்ணிக்கோங்க. ஆட் அனதர் அக்கௌண்ட் கொடுக்கணும். ஆல்ரெடி நீங்கள் மொபைல் வாங்கும்போது ஒரு இமெயில் ஐடி பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதே மாதிரி தான் இப்போ ஆட் அனதர் அக்கௌண்ட் அப்படிங்கிறத டச் பண்ணிக்கோங்க. இதில் கூகுள் வரும், அதை டச் பண்ணிக்கோங்க. செக்கிங் இன்ஃபோ வந்துட்டு பாஸ்வேர்டு கேட்கும், உங்கள் மொபைல் பாஸ்வேர்டு கொடுத்துருங்க. அடுத்து செக்கிங் இன்ஃபோன்னு வந்துட்டு ஒரு இமெயில் ஐடி இது மாதிரி கேட்கும். எதை கொடுக்கணும்னு சொல்கிறேன். இப்போ இமெயில் ஆர் ஃபோன் அப்படின்னு கேட்குதுங்களா, இதில் கீழே ஃபர்காட் இமெயில்னு இருக்கும். இது எதுக்கு அப்படின்னா, ஆல்ரெடி உங்களுக்கு இமெயில் தெரியும், மொபைலை ரீசெட் அடிச்சிட்டிங்க, உங்களுக்கு இமெயில் அல்லது பாஸ்வேர்டு ஆல்ரெடி தெரியும், ஆல்ரெடி ஓப்பன் பண்ணியிருக்கேன் அப்படின்னா அதை நீங்கள் போட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். அப்படி இமெயில் ஐடி பாஸ்வேர்டு மறைச்சினாலும் ஃபர்காட் இமெயில் கொடுத்து ஓகே பண்ணி எடுத்துக்கலாம். ஃபர்காட் பாஸ்வேர்டு கொடுத்தும் நீங்கள் எடுத்துக்கலாம், வேறு எதை க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி பண்ணுறது ஒரு மெத்தட் இருக்குது. இப்போ நம்ம பண்ணக்கூடியது எந்த பிரச்சனையும் வேணாம், புதுசாக ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறேன் அப்படிங்கிறதால கீழே க்ரியேட் அக்கௌண்ட் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. இதில் ஃபார் மை செல்ஃப் டு மேனேஜ் மை பிஸ்னஸ் அப்படின்னு இருக்கும். நமக்கு ஃபார் மை செல்ஃப் கொடுத்தா போதும். பிஸ்னஸுக்கு இமெயில் ஐடி க்ரியேட் பண்ணணுன்னா செகண்டாக உள்ளதை கொடுக்கணும். ஸோ நம்ம ஃபார் மை செல்ஃபை டச் பண்ணிக்கலாம். கீழே ஃபஸ்ட் நேம் சர்நேம் கேட்டிருக்கோம். ஃபஸ்ட் நேமில் உங்கள் இனிஷியல் டைப் பண்ணிக்கோங்க, சர்நேமில் உங்கள் நேம் டைப் பண்ணிக்கோங்க. ஸோ டைப் பண்ணியாச்சு. அடுத்ததாக நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கலாம். அடுத்ததாக உங்கள் டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர் இதெல்லாம் கேட்கும். நம்ம டேட் ஆஃப் பர்த் கொடுத்துக்கலாம். டேட் ஆஃப் பர்த், அடுத்தது மந்த்து, நெக்ஸ்ட்டு இயர் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம இதெல்லாம் கொடுத்துக்கலாம். சும்மா ஜஸ்ட்டு நான் என்ட்ரி பண்ணுறேன், உங்கள் டேட் ஆஃப் பர்த்தை நீங்கள் என்ட்ரி பண்ணுங்க கரெக்டாக. அடுத்தது ஜெண்டர், நான் மேல் கொடுத்துக்கிறேன். அடுத்ததாக நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம இமெயில் ஐடி க்ரியேட் பண்ணோம், @gmail.com அதுலேயே இருக்கும் ஒரு இமெயில் ஐடி. இதில் லெட்டர்ஸு, நம்பர்ஸு அண்ட் பீரியட்ஸ் கேட்டிருக்காங்க. நீங்கள் லெட்டர்ஸ் அண்ட் நம்பர்ஸு நீங்கள் எப்படி வேணாலும் கொடுத்துக்குங்க, யாருமே க்ரியேட் பண்ணாததான் பண்ணணும், அப்போ தான் வரும். நான் போட்டுக்கிறேன், நீங்கள் போடணுங்கிற அவசியம் இல்லை. ஸோ இமெயில் க்ரியேட் ஆகணும், சக்ஸஸாக க்ரியேட் ஆகிறவரை நீங்கள் டைப் பண்ணி நீங்கள் ஓகே பண்ணுங்கள். புரியுதுங்களா? ஓகே, ராஜா @ராஜா 12345 க்ரியேட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இதே மாதிரி போட்டிங்கன்னா சத்தியமாக வராது. நீங்கள் புதுசாக யாருமே க்ரியேட் பண்ணாததாக நீங்கள் டைப் பண்ணணும். அட்டெல்லாம் போகணுங்கிற அவசியம் இல்லை, நான் போட்டிருக்கேன். ஸோ லெட்டர்ஸு, நம்பர்ஸு அண்டு பீரியட்ஸ் மட்டும் போட்டு ஓகே பண்ணுங்கள். @gmail.com அதுலேயே இருக்கும். போட்டாச்சுங்களா? அடுத்தது நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. சாரி, யார் அலௌட் அப்படின்னு கேட்குது, நம்ம ஏதாவது சேஞ்சஸ் பண்ணுவோம். அட்டை எடுத்தாச்சு. ராஜா 12345 1990 போட்டுப்போம். இப்போ கொடுத்து பார்ப்போம். நெக்ஸ்ட்டு கொடுத்தாச்சு. யூசர் நேம் இஸ் டேக்கன் வருது. சரி, வேறு ஏதாவது நம்ம ஆட் பண்ணுவோம். ஸோ ஓகே ஆகலைன்னா வேறு எதாவது ஆட் பண்ணி நெக்ஸ்ட்டு கொடுங்க. ஓகே ஆகலை, அவைலபிள் அப்படின்னு வருது. 1991. ஸோ நெக்ஸ்ட்டு ஓகே, நெக்ஸ்ட்டு கொடுத்தேன். இப்போ சக்ஸஸ் ஆகிடுச்சு, இமெயில் ஐடி க்ரியேட் பண்ணாச்சு. இப்போ நீங்கள் க்ரியேட் அ ஸ்ட்ராங் பாஸ்வேர்டு வித் அ மிக்சர் ஆஃப் லெட்டர்ஸ், நம்பர்ஸ் அண்ட் சிம்பிள்ஸ். லெட்டர்ஸு, நம்பர்ஸு, சிம்பிள்ஸ் எல்லாமே மிக்ஸ் ஆகி வர மாதிரி ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ண சொல்லியிருக்காங்க. நம்ம லியோ ராஜா 1212. ஸோ 121212 போட்டாச்சு. இப்போ இதுதான் பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு கொடுப்போம். சக்ஸஸ் ஆயிடுச்சுன்னா அந்த இமெயில் ஐடி பாஸ்வேர்டு சக்ஸஸ் ஆயிடுச்சு, புது அக்கௌண்ட் க்ரியேட் ஆச்சு. இல்லைனா திரும்ப ட்ரை பண்ணுவோம். ஓகேங்க, சக்ஸஸ் ஆகிடுச்சு. இமெயில் ஐடி, பாஸ்வேர்டு இது எல்லாமே க்ரியேட் பண்ணியாச்சு. கீழே அடுத்ததாக பண்ணோம்னா எஸ் ஆமீன் அப்படின்னு இருக்கும், அதை டச் பண்ணிக்கோங்க. கீழே நெக்ஸ்ட் அப்படின்னு கேட்குது. ரிவ்யூ யுவர் அக்கௌண்ட் இன்ஃபோ அப்படின்னு கேட்குது. யூ கேன் யூஸ் திஸ் இமெயில் அட்ரஸ் டு சைன் இன் லேட்டர் அப்படின்னு கேட்குது. நெக்ஸ்ட் கொடுத்துருங்க.
அது கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள், நெக்ஸ்ட் பேஜ் போகுது. ஐ அக்ரி அப்படிங்கிறதையும் கொடுத்துருங்க. ஸோ எங்கே வரைக்கும் கடைசியாக போகுதுன்னு பார்க்கலாம். ஐ அக்ரி கொடுத்தாச்சு. கொஞ்சம் லேட் ஆகுது, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். கூகுள் சர்வீசஸ் வந்தாச்சு. இப்போ கடைசியாக ஃபினிஷ் ஆகிற வரைக்கும் உங்களை நான் காமிச்சிடுறேன். ஸோ இவ்வளோதான் நினைக்கிறேன். இவ்வளோதான் இமெயில் ஐடி க்ரியேட் பண்ணியாச்சு, பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணாச்சு. ஸோ நம்ம போயிட்டு நம்ம இமெயில் ஐடி பாஸ்வேர்ட்